ஏன் அந்த நேரத்தில் அவங்க மன்னிச்சிருக்கணும்? அரசவையில் இருக்காங்க, என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிக்கு? நபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா? சுத்தமான தூய்மையான உள்ளம் அது. கூட்டு போய் முடிவு பண்றாங்க, மஷூரா செய்றாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம. அப்போ அந்த அதில் கூட சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்க ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுவோம். அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன். நீ என்ன பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல எனக்கு சிறைச்சாலை மேலானது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்க இருக்கு? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். யா ரசூலல்லாஹ், குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க. இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்க வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுற ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி அபா பக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினைச்சு கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறாரே இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த எபிசோடில் யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றியும் குர்ஆன் சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அந்த வரிசையில் இந்த பாட்காஸ்ட்டில் சூரத்துல் யூசுஃபை பற்றியான ஒரு டீட்டெயிலான கான்வர்சேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு இந்த பாட்காஸ்ட்டில் இணைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைஃபுல் ஹால் யா ஹபீப்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஹபீப். ஹபீப், இப்போ லாஸ்ட் கான்வர்சேஷனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம இதை பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குர்ஆனும் சுன்னாவும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஊன்றுதலாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். குர்ஆனில் சூரத்துல் யூசுஃப் அப்படின்றது முக்கியத்துவப்படுத்தப்படுது. ஏன்னா பல நபிமார்களுடைய இடத்துல நபி வரலாறு சொன்னாலும் சூரத்துல் யூசுஃப் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன், எப்போது, குறிப்பாக எதற்காக இறக்கப்பட்டுச்சு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து வித்தியாசப்படுத்தி முழுமையான ஒரு நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் ஒரே சூறால அல்லாஹ் இறக்குன ஒரு சூறால சூரா யூசுஃப் முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூரா யூசுஃப் எதற்காக முழுமையாக இறக்கப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் நபி யூசுஃபுடைய வாழ்க்கையும் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அனுபவித்த சோதனைகளும் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த சோதனைகளும் ஓரளவு ஒத்து போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சூறாவின் மூலியமாக அல்லாஹ் நிறைய இடங்களில் வழிகாட்டணும்னு நாடுறான். இது நான் இப்போ சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வரலாற்றிலிருந்து எப்படி பாடம் எடுத்தாங்கிறது நம்ம போக போக பேசும்போது நமக்கு புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் மக்காவுடைய ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபித்துவத்துக்கு முன்னாடி மக்காவாசிகள் அல் அமீன் அஸ்ஸாதிக்னு சொன்னாங்க, உண்மையாளர், நேர்மையாளர்னு சொன்னாங்க. அவங்கள அரவணைச்சு கொண்டாங்க. தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் கூட தீர்ப்பு சொல்றதுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வரக்கா இப்னு நௌஃபல்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கும்போது, நபித்துவத்தை பற்றி அவங்க செவிமடுக்கும் போது வரக்கா இப்னு நௌஃபல் சொன்ன ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பலை. வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னாங்க, எந்த சமூகம் உங்களை அரவணைக்குதோ அதே சமூகம் உங்களை விரட்டும்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி என் மக்கள், என் மக்காவாசிகள், என் குறைஷிகள், என் குடும்பத்தார்கள் எப்படி என்னை விரட்டுவாங்கன்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்த உடனேயே அபூலஹப் என்ன சொன்னா, நபியே நீ நாசமாவீராக, முஹம்மதே நாசமாவீராக, அல்லாஹ் வசனம் இறக்கணும், தப்பத் யதா அபி லஹபி வதப். அபூலஹபுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால தன் குடும்பத்தார் தன்னை சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 2 ஆண்டுகள் ஏற்படுது. மக்காவுடைய காலத்தில் 2 ஆண்டுகள் ரசூலுல்லாவையும் அவங்களோட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஒதுக்கி வச்சுறாங்க மக்காவாசிகள். நீங்கள் ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லி, உங்களுக்கு இடையில வியாபார தொடர்போ, வணிக தொடர்போ, உணவு தொடர்போ, திருமண தொடர்போ எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த 2 ஆண்டுகளை பற்றி, அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் இருந்த 2 ஆண்டுகளை பற்றி, எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு எங்களுடைய பெண்களுடைய மார்பில் பால் சுரக்காது. குழந்தைகள் அழகக்கூடிய சப்தத்தோடு தான் நாங்கள் இரவுடைய தூக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஆட்டின் புழுக்கைகளை சாப்பிட்டு, நாங்கள் இலைத்தலைகளை சாப்பிட்டு எங்களுடைய வயிற்றை ஆட்டி கொண்டோம். அவ்வளவு கொடுமையான நிகழ்வுகளை 2 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நபித்துவத்துக்கு முன்னாடியும் நபித்துவத்திற்கு பிறகும் செல்வத்தாலையும்
உடலாலையும் தன்னுடைய வாழ்க்கையாலையும் அரவணைச்சு கொண்டவங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி இல்லையா? நபித்துவத்துக்கு முன்னாடியும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. செல்வத்தாலையும் உடலாலையும் சரி, தன்னுடைய வாழ்வு முழுவதாலையும் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் ஹதீஜாவை பற்றி நினைவு கூறும்போது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜாவோட யாரும் ஒத்து போக முடியாது உங்களில். அவங்களால அல்லாஹ் அவங்கள மூலியமாக தான் அல்லாஹ் செல்வத்தாலையும் உயிராலையும் என்னை அரவணைத்து கொண்ட அந்த பெண் மூலியமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளையும் ஏற்படுத்தினான்னு அவங்களுடைய பெருமையை பேசினாங்க. கடைசி காலத்தில் கூட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமை எடுத்து வைக்கும்போது செல்வத்தால் ஒதுக்கி வைக்கப்படும் முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க தான் வரக்கா இப்னு நௌஃபல்ட்ட அழைச்சிட்டு போய் நபித்துவத்துடைய செய்திகளை சொல்லி, நபியே உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. தனக்கு உறுதுணையாக பக்கமலமாக இருந்த ஒரு உறவை அல்லாஹ் எடுக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாயிடுறாங்க. அவங்களுக்கு ஹதீஜாவுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு மேலேயே ஆறுதலாக இருந்தவங்க அபூ தாலிப், அவங்களுடைய தந்தையின் உறவினர், தந்தையுடைய சகோதரர். அவங்களுடைய சாட்சா அவங்க இருக்கிற வரைக்கும் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கமே வர முடியாது, நெருங்க கூட முடியாது. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட வந்து தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி. என் சூரியனை வலது கரத்தில் கொடுத்தாலும் சந்திரனை இடது கரத்தில் கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நான் விலக மாட்டேன்னு சொல்லி அபூ தாலிப்ட்ட தான் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஒரு துணையும் அகற்றிடுறான். அபூ தாலிபும் மரணமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் நமக்கு உறுதுணையாக இருப்பா? சரி, நம்முடைய குடும்பத் தலைவர்கள் தாயிஃபில் வசிக்கிறாங்க, தாயிஃபுக்கு போவோம், தாயிஃபில் போய் நம்ம போய் எடுத்து வைப்போம் செய்தின்னு சொல்லி தாயிஃபுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கேயும் உறவினர்கள் வாயால் சொல்கிறாங்க, வேறு ஆள் கிடைக்கல அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி உடஞ்சி போயிடறாங்க ரசூலுல்லாஹ். சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் கல்லால் எறிஞ்சு விரட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தமாகிறது, காலெல்லாம் ரத்தமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மக்காவை நோக்கி திரும்பி வர்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஹதீஜாவுடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுடைய விரட்டல், 2 ஆண்டுகளுடைய அந்த சிறைவாசம், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு. கண்ணியமாக வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்தை எடுத்துட்டாங்க மக்காவாசிகள். உரிமையோடு வாழ்ந்தாங்க மக்கால குடும்பத்தார்கள், உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு. உறவுகளுடைய இழப்புகள் எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இருள் சூழுது. இப்போ இந்த இருளிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டணும். இதே இருள் தான் யூசுஃபையும் சூழ்ந்துச்சு. அவங்க தான் அழகு, உலகத்தில் படைக்கப்பட்ட அழகுலேயே பாதி அழகோடு படைக்கப்பட்ட நபின்னு சொல்லி மேராஜில் யூசுஃபை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்லேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விருப்பமான பிள்ளை யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி யூசுஃபை பற்றி சொல்லும்போது நபியின் மகன் நபி, கரீம் இப்னு கரீம், கண்ணியமிக்கவரின் மகன், கண்ணியமிக்கவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபுடைய மகன் யூசுஃப். ஒரு நபியுடைய அந்தஸ்தில், நபிமார்களுடைய வம்சத்தில் நபியுடைய அந்தஸ்திலேயே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களுடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டி அவங்கள விரட்டி ஒதுக்கி தந்தையை விட்டு பிரித்து ஒரு இருளில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த கிணத்துல தூக்கி போட்டு வீசிடுறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும், அது போக போக பேசுவோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருள் நின்னாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இருள் சூழுது. இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபின் வரலாற்றின் மூலியமாக நபிக்கு அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்குரிய பாடங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நபி யூசுஃப் எப்படி கடந்தார்னு பாருங்கள் நபியே. இந்த வரலாற்றின் மூலியமாக நீங்களும் பாடம் படித்து நபி யூசுஃப் எந்த நோக்கத்தின் நோக்கி போனாரோ அதே நோக்கத்தை நோக்கி தான் நீங்களும் போக போகிறீங்க. அதனால் தயாராகுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டுவதற்காக அந்த கவலையின் ஆண்டுகளில் இறக்கப்பட்ட சூறா தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறா. அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சிரமங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்பகட்ட காலத்தில் சிறு வயது அப்படின்னு நம்ம வரலாறு எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் அந்த கிணற்றுடைய சம்பவம் அது அல்லது மனாமுடைய சம்பவம், அந்த ட்ரீமுடைய சம்பவம் பற்றி நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு இந்த ட்ரீமுடைய சம்பவம் ஏன் நமக்கு இவ்வளவு விஷயத்தை ஏற்படுத்து தாக்கத்தை? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறாங்க? அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தந்தைகிட்ட சொல்கிறாங்க.
வாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளோதான் சொல்கிறான். என் தந்தையே, ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிற்குது. இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹியுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் வஹியுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹி, நடக்க போகிற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான். நம்மள மாதிரி கெட்ட கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹியுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்கள நகர்த்திட்டு போகிற கனவு. இதுதான் நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவாக காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமாக வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாமல் சகோதரர்கள்ட்ட மறைச்சிட்றாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்கிறான். தந்தைக்கு நெருக்கமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரித்து அதில் சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு, கொன்றுங்க அவர்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லியிருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, கனவை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் அவங்கள வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தந்தையிட்ட அனுமதி கேட்குறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் நபி யூசுஃப்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அதில் 11 பேரில் ஒரு சின்னவர் 10 பேர் கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு, கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் ஒரு கிணத்துல வயாபத்தில் ஜுப், கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில் வர்றவங்க எடுத்துகிட்டு போகட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ள அல்லாஹ் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வர்றான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய அந்த இருள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது தான். ஏன் அந்த இருள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்க வச்சான்னா, இதே இருளத்தான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் இருக்க வைப்பான். அதே இருளத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா கண்ணியும் பறிக்கப்பட்டுச்சு, இங்கேயும் இவங்களுடைய கண்ணியமும் பறிக்கப்பட்டுடுச்சு. நபியுடைய மகனுங்கிற அந்தஸ்தெல்லாம் கிடையாது கிணத்துல இருக்கும்போது, இல்லையா? தந்தையுடைய அரவணைப்பெல்லாம் கிடையாது, சகோதரர்களால் விரட்டி விடப்பட்டாங்க. அங்கேயே அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இதே இருளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்கிறாங்க. அதே இருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதே இருளை அனுபவிச்சாங்க. இந்த இருளின் மூலமாக தான் அவங்க தன்னுடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை ஆழமாக்குனாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை பாடமாக்குறாள்ல. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கை கிணத்தில் அந்த குழந்தை தவிச்ச தவிப்பெல்லாம் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு சகோதரர்களாலேயே கிணத்தில் தூக்கி வீசப்படும் போது அந்த குழந்தையுடைய மனசு எப்படி தவிச்சிருக்கும். அந்த கிணத்துல எத்தனை நாட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த இருள பசியாலையும் பட்டினியாலையும் இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை ஒன்று தான், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இந்த கனவை காட்டியிருக்கான், இதை நோக்கி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அந்த குழந்தையுடைய மனசில் அது இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லலை. ஆனால் அவங்களோட வரலாற்றை நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்க அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவருடைய காரியங்களை மிகைப்பான் அப்படிங்கிற காரியத்தை. அப்போ அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருந்தது ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இதே இருளத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி சோதிச்சா? மீனுடைய வயிற்றுடைய இருள நபி யூனுஸ் அல்லாஹ் கொண்டு வந்தான், இல்லையா? அந்த இருள் சூழ்ந்துடுச்சு அவங்களுடைய பாவத்தின் காரணமாக தான். இருளுக்குள்ளே மாட்டிட்டாங்க. அல்லாஹ் இதே மாதிரி இருள நபிமார்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் கொடுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இந்த இருள் வரும். நபி யூனுஸுடைய வாழ்க்கையிலே அந்த இருள் வருது. வெளியேறதுக்கு என்ன செய்யறது? யாரை துணை கொள்றது?
லா இலாஹ இல்லா அன்த், என்ன சொன்னாங்க? சுப்ஹானக இன்னி குன்து மினல் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்க தகுதியானவனே, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவனில் ஒருவன் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் எனக்கு இல்லை, வெளியாக்குன்னு அல்லாஹ் வெளியாக்கிட்டான். இதே இருள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். மூசாவுடைய சமூகம் சொன்னது, கைவிட்டு விட்டீங்க மூசா, எங்களை போய் நடு ரோட்டில் விட்டு கூட்டு வந்துட்டீங்க, அழிவுக்கா நம்ம வந்தோம் மூசா, இப்படி எங்களை விட்டுட்டீங்களே இருள்லன்னு சொன்னாங்க. மூசா